Hi friends, welcome back to Sushant Sahana as well. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 2 கான தமிழ் ஒர்க் ஷீட் தான். அதாவது ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு தமிழ் பேப்பருக்கு கிட்ஸ்க்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுக்கான பிராக்டிஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த பிராக்டிஸ் பேப்பரோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2கான தமிழ் ஒர்க் ஷீட் ஃபார் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டுபிடித்து வட்டம் இடுக. அதாவது ஆட் ஒன்னா இருக்கிற வேர்டை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, வண்ணம், கிண்ணம், வானம், எண்ணம். ஸோ இதில் பொருந்தாத சொல் என்னது? வானம். 2 படம், நில், சொல், வில். இதில் பொருந்தாத சொல் எது? படம். தேர்ட் ஒன் பாருங்க, அலை, கலை, வலை, வடை. ஸோ இதில் பொருந்தாதது என்னது? வடை. ஏன்னா இது டைல முடியுது, இதெல்லாம் லைல முடியுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, உரிய சொல்லை நிரப்புக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கடல் டேஷ் நிறம், தக்காளி டேஷ் நிறம்னு கீழே நிறமோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டான அதோட கலரை பார்த்து கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இப்போ கடல் என்ன நிறத்தில் இருக்கும்? நீலம். ஸோ நீல நிறம், நீல நிறம். நெக்ஸ்ட் தக்காளி என்ன நிறத்தில் இருக்கும்? சிவப்பு, சிவப்பு. இலை பச்சை. கரும்பு என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பு. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட் என்ன நிறம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்து கிட்ஸ் ரைட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 3, பன்மை எழுதுக. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு சிங்குலரில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ப்ளூரல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேர்டுக்கு ப்ளூரல் அதாவது பன்மை கேட்டிருக்காங்க. மீன் அப்படின்னா எப்படி எழுதணும்? மீன்கள், மீன்கள். நெக்ஸ்ட் பறவை, பறவைனா பறவை, பறவைகள். பூனா பூக்கள், போடணும், பூக்கள். பழம்னா இங்கு வரும், பழங், இம் வந்துட்டு இங்கா மாதிரி வரும், பழங்கள். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, குறிலுக்கு ஏற்ற நெடிலை இணைக்கவும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது எல்லாமே குறில் வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கான நெடிலை இணைக்க சொல்லியிருக்காங்க. குறில் அப்படின்னா குறுகிய ஓசை கொண்டது, நெடில்னா நீண்ட ஓசை கொண்டது. இப்போ தடி, தடிக்கு வந்துட்டு நெடில் என்னது? தா, தாடி. இது பல்லுக்கு பால், படி, பாடி. கல், கால், மடி, மாடி. ஸோ இந்த மாதிரி குறிலுக்கு அதுக்கான நெடில இணைக்கணும். அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்க, எழுத்துக்கேற்ப படத்தை பொறுத்துக. ஸோ ஒரு சைடில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எழுத்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான மேட்சிங் படத்தை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? தீ. தீக்கான பிக்சர் எங்கே இருக்கு? இங்கே. ஸோ தீ. நெக்ஸ்ட் நா, நானா நாக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஓரெழுத்து சொற்கள். இந்த ஓரெழுத்து சொற்களுக்கான மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கரெக்டான பிக்சரை தான் இதில் மேட்ச் பண்ணணும். இப்போ கோ அப்படின்னா கிங், மன்னன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மை அப்படின்னா இங்கு, பைனா பேக். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, ஐ வரிசை எழுத்துக்கள் தெரியுமா? ஸோ இப்போ இங்க மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மெய்யெழுத்துக்கு ஐ வரிசை வாய்ப்பாடு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் எழுதுறது கிட்ஸுக்கு ஈஸி. ஸோ இப்போ இங்கு கூட ஐ சேரும்போது என்ன ஆகும்? நை. இன்ச் கூட ஐ சேரும்போது ஞை. இன் கூட ஐ சேரும்போது நை. இத்து கூட ஐ சேரும்போது தை. இம் கூட ஐ சேரும்போது மை. இன் கூட ஐ சேரும்போது நை. ஒவ்வொரு உயிரெழுத்துக்கான வரிசை வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் அட்டன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் கிட்ஸுக்கு. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க, பொருள் எழுதுக. பண்டிகை, பண்டிகைனா என்னது? விழா. அகம் அப்படின்னா உள்ளம். களைப்புனா சோர்வு. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் எழுதுக. எதிர்ச்சொல்னா ஆப்போசிட். அகத்துக்கு ஆப்போசிட் புறம். பிரித்துனா சேர்த்து. காப்போம் அப்படின்னா அழிப்போம். நெக்ஸ்ட் சீர்படுத்தி எழுதுக. ஸோ இங்க ஷஃபிள் ஆயிருக்கு, இதை அன்ஸ்கிராம்பிள் பண்ணி இங்க கிட்ஸ் ரைட் பண்ணணும். இது என்னன்னு பாருங்க, க, கா, இம். பேர்டோட நேம் இருக்கு, காகம். ஸோ கா, ஹம். இது ரூ, கூவின்னு இருக்கு, குருவி, கூ, ரூ, வி. நெக்ஸ்ட் ரா, பூ, பூ, ரா. பேர்டோட நேம்ஸை வந்துட்டு ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை கிட்ஸ் அன்ஸ்கிராம்பிள் பண்ணி ரைட் பண்ணணும்.
ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தமிழ் பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.